ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் கௌரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குறோம். அது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஸோ போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறம் சொதியை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் கணக்குன்னா ஒரு ஆளுக்கு ஒரு முடி அப்படிங்கிற கணக்கு. இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு ஆள் ஒரு முடி கணக்கில் நமக்கு வந்து 2 தேங்காய் வரும். ஸோ 2 தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் 3 தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து இப்போ காய்கறிலாம் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறம் முருங்கைக்காய், வாழைக்காய், அப்புறம் பீன்ஸு எல்லாமே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த 3ஆவதாக எடுத்த தேங்காய் பாலில் இந்த காய்கறி எல்லாத்தையுமே நம்ம நல்லா வேக வச்சிடுறோம். ஸோ இது எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நல்லாவே வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை வந்து ஒரு 200 இல்லைனா 250 கிராம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காய்கறியில் நமக்கு 3ஆவது தேங்காய் பாலில் வெந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அது இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2ஆவது தேங்காய் பாலையும் இதில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பாலை வந்து ஊற்றணும். ஸோ தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம இஞ்சி சாறு வந்து ஊற்றுறோம். ஓகேவா? இஞ்சி சாறு ஊற்றிட்டு இப்போ நான் தேங்காய் பால் இங்கே ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு லெமன் வந்து நீங்கள் ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் வெளில போட்டுட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு காம்பினேஷன் வந்து இஞ்சி பச்சடி. அது எப்படி பண்ணணுன்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி, வத்தல், புளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் வந்து நிறையா போட்டிங்க அப்படின்னா அந்த உரப்பு தெரியாமல் போயிடும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இஞ்சி பச்சடி ரெடி ஆகிடும். ஸோ சொதிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து இஞ்சி பச்சடியும் சிப்ஸும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.